சீனியர் நடிகர்கள்ட்ட இருந்து இவங்க கத்துக்கணும் அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். கண்டிப்பா சீனியர் நடிகர்கள்ட்டேருந்து நிறைய விஷயங்கள் கற்றுக்கணும். அதுலேயும் குறிப்பாக வந்து நம்ம இந்த 80ஸ்ல 70ஸ்ல 60ஸ்ல 80ஸ்ல இருந்த நடிகர்கள் எல்லாரும் வந்து இதை ஃபாலோ பண்ணியிருக்கிறாங்க. அவங்க எல்லாரும் அப்படி இருந்திருக்கிறாங்க. அதை நம்ம கற்றுக்கணும். நல்ல திரைப்படங்கள் கொடுக்கலையா சார்? எவ்வளோ நல்ல திரைப்படம் கொடுத்துருக்காங்க. எவ்வளோ நம்ம என்ஜாய் பண்ணியிருப்போம், எவ்வளோ கேரக்டரில் பண்ணியிருப்போம். இல்லை ஜனகராஜ் சார் சொல்லுவார்ல, ஏ மாணிக்கா அப்படின்னா வீட்டில் இருக்கும்போதும் என்னம்மா பாரு இல்லையா அப்படின்னு நான் கேட்பாரு. அப்படிலாம் கேட்க மாட்டார். அவர் வந்து வீட்டில் இருக்கும் எதுக்கு நம்ம பேசுற இந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு. ஆமா, அப்படின்னா ஒய்ஃப் வந்து ரொம்ப இது மாதிரிலாம் பண்ணாதீங்கன்றாங்க. நார்மலாவே பாத்தீங்க அப்படின்னா பெரிய நடிகர்கள் கூட வீட்டுக்கு போகும்போது ரொம்ப வேற ஒரு கேரக்டர்ல தான் இருப்பாங்க. வீட்டுல எப்படி இருப்பாங்க அப்படிதான் இருப்பாங்க அவங்க. ஆமா, அது ஒரு அந்த மாற்றம் வேணும் சார். அப்பதான் சார் வந்து திரையுலகத்தில் இருக்கவங்களும் வாழ்க்கையில வந்து அவங்களுக்கும் ஒரு நிம்மதி இருக்கும், ஒரு பீஸ்ஃபுல்னஸ் இருக்கும். அட்லீஸ்ட் அந்த மாதிரி நீங்கள் ஒரு கேரக்டர் நடிக்க போயிட்டீங்கன்னா ஆர்டிஸ்ட் எல்லாருக்கும் நாங்கள் ஒரு ரசிகர்களாக சொல்லிக்கிறது என்ன, எங்களுக்கெல்லாம் நீங்கள் வேணும் அப்படிங்கிறதுனால கொஞ்ச நாளைக்காவது அதை விட்டு ரிலாக்ஸ் பண்ணி நண்பர்களோட பேசி டைமை செலவு பண்ணிட்டு அப்புறம் மறுபடியும் வந்து நீங்கள் நடிக்க ஆரம்பிங்க. அந்த 5 நாள் 6 நாளைக்குள்ளே உங்களுக்கு ரிஸ்க் எடுத்துட்டு நீங்கள் பண்ணணும்னு சொல்ல. உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருந்ததுன்னா